வெல்கம் டு இணைந்த கைகள் இன்ஜினியரிங் அகாடமி. இந்த வேலை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏஐக்கான டெஸ்ட் ஷெடியூல் இங்கே நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வரப்போகிற மே 2025 ஓகேங்களா, உங்களுக்கு ஏஐக்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஆனுவல் பிளானரில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? மொத்தம் எத்தனை ஈசியில் மொத்தம் எத்தனை யூனிட் இருக்குது, ஈசியை பற்றி தான் பார்க்க போகிறோம். 10 யூனிட் இருக்குது. 10 யூனிட் இருக்குது. ஒவ்வொரு யூனிட்டையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரெண்டு டெஸ்ட் வைக்க போகிறோம். ஒவ்வொரு யூனிட்லையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆஃபாக பிரித்து 2 டெஸ்ட் வைக்க போகிறோம். அப்படின்னா டோட்டலாக எத்தனை டெஸ்ட்டு கவர் பண்ணுவோம் அப்படின்னா 20 டெஸ்ட்டு கவர் பண்ணுவோம். ஓகேங்களா? யூனிட்டுக்கு 2 டெஸ்ட்டுன்னு விகிதம். 10 யூனிட்டுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 20 டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமேட்டு டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஃபுல் டெஸ்ட் வைக்க போகிறோம். அந்த ஃபுல் டெஸ்ட்டில் உங்களுக்கு என்னென்ன கவர் ஆகும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் நடந்த கொஸ்டினும் புதுசாக இருக்கிற கொஸ்டின் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா மிங்கிள் பண்ணி அதில் ஒரு 5 டெஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொடுப்போம். ஓகேங்களா? மொத்தமாக உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 25 டெஸ்ட் வந்துடும். 10 யூனிட் டெஸ்ட்டு, அதே மாதிரி ஃபுல் டெஸ்ட்டும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு 5 டெஸ்ட்டு, மொத்தம் 25 டெஸ்ட் வந்துடும். இந்த டெஸ்ட்டுக்குள்ளேயே உங்களுக்கு என்ன கவர் பண்ணிடுவோம் அப்படின்னா ப்ராப்ளம்ஸு, அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபார்முலா, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு, கீ நோட்ஸு, இது எல்லாமே என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா அதோட ஆன்சர் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃபாக நம்ம கொடுத்துருவோம். ஓகேங்களா? இது எப்படி நம்ம டேட் பிரிச்சுருக்கோம் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு டெஸ்ட். ஓகேங்களா? ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெஸ்ட் வைக்க போகிறோம். என்னைக்கு டெஸ்ட் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா 4/12/2024 ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஆரம்பிக்கிறோம். ஓகேங்களா? கிளாஸஸ் ஆக்சுவலாக போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஏஐக்கான கிளாஸஸ் நடந்துகிட்டு இருக்கு. அவங்களுக்குமே கிளாஸஸ் மட்டும் தான் போயிருக்கு. டெஸ்ட் வந்து அஸ் பர் ஷெடியூல் படி நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுக்கும் கண்டக்ட் பண்ணுவோம், உங்களுக்கும் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். நமக்கு கிளாஸஸ் வந்து ஆன்லைனையும் நடக்கும், ஆஃப்லைனையும் நடக்கும். தேவைப்படும் போது நம்ம என்ன பண்ணுவோம், லைவ் டிஸ்கஷனும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஈஸிக்கு வச்சு கொடுத்துருவோம். புரியுதுங்களா? அதுலேயும் உங்கள் டவுட் இருந்தால் நம்ம கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். இதுதான் ஃபர்ஸ்ட் யூனிட். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா செமிகண்டக்டர் வரும். ஓகேங்களா? நார்மலாக எலக்ட்ரானிக் டிவைஸ் அந்த சப்ஜெக்ட் தான் இதுக்குள்ளே வரப்போகுது. அதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 2ஆக பிரித்து எது கொடுத்து டிஃப்யூஷன் கேட்போம். சிலபஸை பார்த்தாலே தெரியும். ஃபுல் சிலபஸையும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2ஆக பிரிச்சிருக்கேன். அது டிஃப்யூஷன் கெப்பாசிட்டன்ஸ் வரையும் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டும், அதுக்கப்புறம் இருக்கிறதுல எண்டு ட்ரையாக்கில் முடியும் அது வரையும் நம்ம என்ன பண்ணிடுவோம் 2ஆவது டெஸ்ட்டாகவும் கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து 4, அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு தான் இன்னொரு டெஸ்ட்டு, வாரத்துக்கு ஒரு டெஸ்ட்டு. ஓகேங்களா? அப்படிதான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கவர் பண்ணியிருக்கோம். இந்த டாபிக்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா கொடுத்துருவோம். ஓகேங்களா? அதே மாதிரி ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸு கிளாஸும் இந்த டாப்பிக்கை முடிச்சிடுவோம். அவங்களுக்கு என்ன பண்ணுவோம், அட்வான்ஸாக நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கும். டெஸ்ட்டு மட்டும் இந்த தேதியில் வந்து கரெக்டாக என்ன பண்ணிக்கணும்னா அவங்க வந்து அட்டன் பண்ணிக்கிட்டா போதும். ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு 2 டெஸ்ட்டு முடிஞ்சிடும். தேர்ட் யூனிட் என்ன, தேர்டு டெஸ்ட் வந்து செகண்ட் யூனிட்ல வரும். செகண்ட் யூனிட் தெரியும் உங்களுக்கு, சர்க்யூட் தியரி, சிக்னல் அண்ட் சிஸ்டம். சர்க்யூட் தியரி வந்து ஒரு பார்ட்டாகும், சிக்னல் அண்ட் சிஸ்டத்தை வந்து இன்னொரு பார்ட்டாகவும் பிடிச்சி தனித்தனி தேதியில நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டெஸ்ட் வைப்போம். ஓகேங்களா? அதுதான் இங்க நம்ம காமிச்சிருக்கோம். தேதி எல்லாம் இங்க பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? தேர்ட் யூனிட் அனலாக் சர்க்யூட். ஸோ அனலாக் சர்க்யூட்ல உங்களுக்கு வந்து பவர் ஆம்பிளிஃபையர் வரையும் ஒரு பார்ட் ஆகவும், பவர் ஆம்பிளிஃபையர்லேருந்து கன்வெர்ட்டர் வரையும் இன்னொரு பார்ட்டாகவும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி இந்த யூனிட்டையும் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இதெல்லாம் ஜனவரி மாதத்துக்கு போயிருந்த டெஸ்ட் எல்லாமே. ஓகேங்களா? கரெக்டாக பிரித்து கொடுத்துருக்கோம். வாரம் புதன்கிழமை டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்துடும். புரியுதுங்களா? ஃபோர்த் யூனிட் வந்து கண்ட்ரோல் சிஸ்டம். கண்ட்ரோல் சிஸ்டத்தில் பொறுத்தவரையும் எல்டிஐ சிஸ்டம் வரையும் ஒரு பார்ட் ஆகும். அதுக்கப்புறமேட்டு ஸ்டேட் வேரியபிள் மாடல் வரை இன்னொரு பார்ட்டாகவும் 2ஆக கழிச்சு அது 2 தேதியும் நம்ம கொடுத்துருக்கோம். 15, அதுக்கப்புறம் 22/1. அப்புறம் கம்யூனிகேஷன் சிஸ்டத்துலேயும் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2 பார்ட்டாக பிடிச்சி நாய்ஸ் டெம்பரேச்சர் வரையும் ஒரு பார்ட்டு, அதுக்கப்புறமேட்டு ரிமைனிங் இருக்கிறத இன்னொரு பார்ட்டாகவும் பிடிச்சிருக்கோம். ஆக்சுவலாக இதில் வரை நார்மலாக உங்களுக்கு அந்த அனலாக் இந்த மாதிரி ரிலேட்டடாகவே வந்துட்டு இருக்கும். இங்கே வரும்போது டிஜிட்டல் கம்யூனிகேஷனுக்குள்ள நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா என்ட்ராயிடும். அதோட டேட் வந்து பிப்ரவரி மாதத்துக்கு போயிடும். ஓகேங்களா? தெளிவாக பார்த்துக்கோங்க. ரொம்ப ரிஸ்க் எல்லாமே எடுக்கல. ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்கள் எப்படி படித்தா உங்களுக்கு ஈஸிஃபுல்லாக இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கோம் டைரெக்டாக என்ன பண்ணிடுவோம், அழகாக ஸ்ப்ளிட் பண்ணி ஒவ்வொரு பார்ட்டுக்கும் தனித்தனியான கொஸ்டின் செக் கொடுத்து அதே மாதிரி தனித்தனியான கிளாஸஸ் எடுத்து அதுக்கப்புறம் தான் டெஸ்ட் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? அப்புறம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி. ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரியில்
டிரான்ஸ்மிஷன் லைன் அப்படின்ற பார்ட் வரையும் அதுக்கு முன்னாடி வரையும் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒரு பார்ட்டாக கொடுத்து 12-2 டெஸ்ட் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. அடுத்தது நம்ம என்ன பண்ணிருக்கோம், அடுத்த பார்ட்டை கொடுத்து 19-2-2025 கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. நம்மளோட டெஸ்ட் பேட்ச், கிளாஸஸ், ஆன்லைன் ஆஃபரிங் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி ஒயர்லெஸ் கம்யூனிகேஷனையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், 2ஆக பிரிச்சிட்டோம். எல்லா யூடியூபும் 2ஆக பிரிச்சிட்டோமா. ஓகேங்களா. அதில் மல்டி பார்ட்டி எஃபெக்ட் சிலபஸை வச்சு தான் நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா. மல்டி பார்ட்டி எஃபெக்ட் வரையும் 26-2. அதுக்கப்புறம் ரிமைனிங் யூனிட் வந்து மார்ச் மாதத்துக்கு போயிடும். ஓகேங்களா. அப்புறம் டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் அண்ட் இமேஜ் ப்ராசஸிங், இதை பொறுத்தவரை நம்ம எப்படி எடுத்துருமோன்னு உங்களே யூகிச்சிருப்பீங்க. டிஜிட்டல் இமேஜ் அப்படின்றது ஒரு பார்ட் ஆகும், இமேஜ் ப்ராசஸிங்ன்றது இன்னொரு பார்ட் ஆகவும் நம்ம எடுத்து டெஸ்ட் பேட்சஸ் போட்டிருக்கோம். ஓகேங்களா. கிளாஸஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சே வச்சுருக்கோம். ஓகேங்களா. அதே மாதிரி டிஜிட்டல் சர்க்யூட், ஸோ டிஜிட்டல் சர்க்யூட் யூனிட்டையும் 2ஆக பிரித்து அதில் என்ன பண்ணியிருக்கோம், அந்த சீக்வன்ஷியல் சர்க்யூட்டுக்கு முன்னாடி வரையும் ஒரு பார்ட்டாகவும் அதுக்கு ரிமைனிங் இருக்கிறத இன்னொரு பார்ட்டாகவும் கொடுக்குறோம். இது வந்து ஏப்ரல் மாதம் போய் அந்த டெஸ்ட். ஓகேங்களா. வாரத்துக்கு ஒவ்வொரு வாரம் புதன்கிழமை நம்ம வைக்கிறோம். இது ஏப்ரல் மாதத்துக்கு போயிடும். ஓகேங்களா. அந்த டெஸ்ட் எல்லாம். அதுக்கப்புறமேட்டு டேட்டா நெட்வொர்க்கில் ரேண்டம் அண்ட் கண்ட்ரோல் அக்சஸ் அப்படின்னு ஒரு டைட்டில் வருமா. அதுக்கு மேலே சென்ட்ரலைஸ்டு செஷன் அப்படின்னு ஒன்று வரும். இந்த டைட்டில் வரையும் ஒரு பார்ட்டாகவும் அடுத்த டைட்டில் வந்து ரிமைனிங் பார்ட் எல்லாமே இன்னொரு பார்ட்டாகவும் 16-4 வரையும் முடியுது. புரியுதுங்களா. இது போலவும் யூனிட் டெஸ்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஃபுல் டெஸ்ட். அதுக்கு அடுத்த வாரத்தில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா 5 ஃபுல் டெஸ்ட் கொடுப்போம். ஓகேங்களா. அது ப்ரீவியஸ் வயரு, அதே மாதிரி நம்ம இம்பார்ட்டனாக பார்த்துருப்போம் தெரியுங்களா. அந்த டைமில் கரண்ட்டாக என்ன இம்பார்ட்டனாக இருக்கும், அந்த ஃபார்முலாஸ் ரிலேட்டடான சம்ஸு எல்லாமே இந்த ஃபுல் டெஸ்ட்டில் கவர் பண்ணி கொடுத்துருவோம். இது ஒரு 5 டெஸ்ட்டு கொடுக்கும். 21, 22, 23, 24, 25 எல்லாமே அதே மாதிரி தான் கொடுக்குறோம். டேட்டை பார்த்தீங்க அப்படின்னா எங்கே முடியுது, உங்களுக்கு 21/5 வரையும் போகும். ஓகேங்களா. ஸோ இந்த டைம் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் வரும். ஸோ நோட்டிஃபிகேஷன் வரும்போது கரெக்டாக நம்ம ஃபுல்லையும் என்ன பண்ணி வச்சுருப்போம், முடிச்சு வச்சுருப்போம். நம்மளோட சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சு வச்சுருப்போம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணி ஆகணும், ரிவிஷன் தான் கொடுப்போம். ஓகேங்களா. ஸோ ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம அகாடமி நம்பர் 7708197281க்கு கால் பண்ணி டெஸ்ட் பேட்ச்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை நான் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கிறேங்க அப்படின்னா கிளாஸ் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி டெஸ்ட் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. லைவ் கிளாஸ் எல்லாமே நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. ஃபார்முலா நோட்ஸு, அப்புறமேட்டு இம்பார்ட்டன்ட் தேரமு, அதுக்கான சொல்யூஷனு எல்லாமே நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. கொடுக்க வந்து நாங்கள் தயாராக தான் இருக்கோம். புரியுதுங்களா. நீங்கள் வேணும் ஜாயின் பண்ணணும், கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் என்னது டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணாலும் இந்த நம்ம அகாடமி நம்பர் 7708197281க்கு கால் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு நம்பர் கொடுக்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 8248642211 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கும் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் டவுட் எதுனாலும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம் கிளியர் பண்ண எங்கள் அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டைட்டிலில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.